நமது ஷோலையூர் கிராம பஞ்சாயத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சேவாஸ் திட்டத்தின் தொடர்பாக நமது பள்ளியில் 10ஆம் வகுப்பு தேர்வு அனைத்து தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தான் 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு ப்ரீ மோட்டிவேஷன் கிளாஸ் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதற்கு இந்த நிகழ்ச்சியில் தலைமையேற்று நடத்தி கொடுக்க வந்திருக்கும் பக்தகிரீஸ்வரர் அவர்களுக்கும் இவ்விழாவை துவக்கி வைக்கும் நமது தலைமை ஆசிரியர் மதிவாணன் சார் அவர்களையும் பிஆர்சியிலிருந்து வந்திருக்கும் ஸ்டாஃப் அவர்களுக்கும் இவ்வகுப்பை மிக சிறப்பாக நடத்தி கொடுக்க வந்துள்ள நமது சரண் சார் அவர்களுக்கும் மிக ஆர்வமுடன் இவ்வகுப்பை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து மாணவ கண்மணிகளுக்கும் மாணவ கண்மணிகளையும் வருக வருக என்று இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்று ഈ പരിപാടിക്ക് സ്വാഗതം പറഞ്ഞ നിർമ്മല ടീച്ചർ നമ്മുടെ ഇന്നത്തെ ഈ പ്രീ എക്സാമിനേഷൻ മോട്ടിവേഷൻ ക്ലാസ് ഉദ്ഘാടനം ചെയ്ത നമ്മുടെ ബഹുമാന്യനായ മതിവാൻ സാർ, കന്ദസാം സാർ, ഞങ്ങളുടെ ഇന്നത്തെ ക്ലാസ് നയിക്കുന്ന ശ്രാവൺ സാർ, അതുപോലെ ബി ആർ സിസ്റ്റർ നസീമ, പ്രിയമുള്ള കുട്ടികൾ, വളരെ ഭരണം അല്ലേ ഗവൺമെന്റ് എന്താണ് നമുക്ക് ആവശ്യമായ പുസ്തകം, അധ്യാപകർക്കുള്ള ശമ്പളം, നിങ്ങൾക്കുള്ള ഫുഡ്, നിങ്ങൾക്കുള്ള നോട്ട്ബുക്ക്, ടെക്സ്റ്റ് ബുക്ക്, ഇതുപോലെ ബിൽഡിങ്സ്, എല്ലാ സംവിധാനങ്ങളും തരും. പിന്നെ നമ്മുടെ പഞ്ചായത്ത് പോലെയുള്ള സംവിധാനങ്ങൾ, മറ്റെല്ലാ സൗകര്യങ്ങളും അല്ലേ, നമ്മളുടെ റോഡും കെട്ടിടങ്ങൾ പുതുതായി തരുന്നു, നിങ്ങൾക്ക് കുടിവെള്ളം തരുന്നു, എല്ലാ സമയം നിങ്ങൾ എന്ത് ചോദിച്ചാൽ തരുന്നു. ഈ സംവിധാനങ്ങളെല്ലാം കൂടി നിങ്ങളെ ഹെൽപ്പ് ചെയ്യുന്നത് എന്തിനു വേണ്ടിയിട്ടാണ്? നിങ്ങൾ മികച്ച അല്ലേ നല്ല ആൾക്കാരായി മാറുന്നതിന് വേണ്ടി, നല്ല കുട്ടികളായി നന്നായി പഠിച്ച് നല്ല ലെവലിലേക്ക് എത്താൻ വേണ്ടിയാണ് ഈ 10 വർഷം നിങ്ങൾക്ക് നിങ്ങളുടെ വീട്ടുകാർ, സ്കൂൾ, ഗവൺമെന്റ്, പഞ്ചായത്ത് പോലുള്ള സംവിധാനത്തിന് ഞങ്ങൾക്കുള്ളത്. ഇതെല്ലാം കൂടി നമുക്ക് തന്നതിന്റെ ഒരു ആദ്യത്തെ ടെസ്റ്റാണ് നടക്കാൻ പോകുന്നത്. അതാണ് 10ാം ക്ലാസ്സിലെ ടെസ്റ്റ് അല്ലേ. അവിടെ നമ്മൾ എന്ത് ചെയ്യണം? ഏറ്റവും മികച്ചതായി മാറണം. അപ്പൊ നമുക്കൊരു വിശ്വാസം കിട്ടും അല്ലേ. എന്താണ്? എനിക്ക് പഠിക്കാൻ കഴിയും, ഞാൻ വിചാരിച്ച സ്ഥലത്തേക്ക് ഞാൻ ഡോക്ടറാണെങ്കിൽ ഡോക്ടറോ, എഞ്ചിനീയറോ, ടീച്ചറോ, അല്ലെങ്കിൽ സയന്റിസ്റ്റോ, എന്താണ് നിങ്ങളുടെ അംബിഷൻ? എല്ലാവർക്കും അംബിഷൻ ഉണ്ടാവും അല്ലേ. அனைவருக்கும் வணக்கம். நமது எஸ்எஸ்கே பிஆர்சி சார்பில் நடைபெறும் நிகழ்வு தான் ப்ரீ எக்ஸாமினேஷன் மோட்டிவேஷன் கிளாஸ். தமிழகத்து தேர்வுக்கு முன்னால் உங்களுடைய தேர்வு எழுதுவதற்கு உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு வகுப்பு அதுதானே. அப்போ எத்தனை கிரேட் இருக்கு? 10ஆம் வகுப்பு எத்தனை கிரேட் இருக்கு? A+ மொத்தம் எத்தனை கிரேட் இருக்கு? 9 கிரேட் இருக்கு. ஒரு சப்ஜெக்ட் பாஸ் ஆகணும் நீங்கள் எந்த கிரேட் வாங்கணும்? D+ வாங்கணும். அப்போ இந்த நிகழ்ச்சி மூலமாக D+ வாங்க எங்க போகணும்? சிக்கு போகணும். சி வாங்குறதுக்கு எங்க போகணும்? டிக்கு போகணும். அப்படி நடக்கணும்னு நினைக்கிறேன். உழைப்புல தோத்து போகலாம், உறவுகள் மத்தியில் நீ தோத்து போகலாம். இப்போ அக்கா தங்கச்சி 2 பேர் இருக்க, அந்த 2 பேர்ல ஒரு சாணி உங்க வீட்டில் கிடைக்குது அப்படின்னா தங்கச்சிக்கு கொடுக்கறதுக்காண்டி அக்கா தோத்து போகலாம், அக்காவுக்கு கொடுக்கறதுக்காண்டி தங்கச்சி தோத்து போகலாம். ஆனால் 2 பேருமே உழைப்புல தோத்து போனீங்கன்னா வாழ்க்கையில் தோத்து. இப்போ நீ உழைக்க வேண்டிய நேரம், உழைப்புக்கான அறுவடையை அறுக்க போற நேரம். இப்போ தானே அப்ப என்ன பண்ணுவோம்? உங்க தூக்கத்தை எல்லாம் கலைக்கிற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவோம் சரியா. அந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது உங்களுக்கு என்னது கொஞ்சம் கூட உற்சாகமாக இருக்கும் சரியா. அதுக்காக வேண்டி 2 குழுவாக நம்ம பிரிய போறாங்க. நீங்க இருக்கக்கூடியதுல யார் யாருக்கு தெரியாது என்ன பண்ண போறீங்க? 2 குழுவா பிரிய போறீங்க சரியா. 2 குழுவா பிரிஞ்சுட்டு நான் சொல்லக்கூடிய ஆக்டிவிட்டி நீங்க செய்ய போறீங்க சரியா. சரியா. அதுக்காக வேண்டி 1 2 அப்படின்னு சொல்லி நம்பர் இருக்கும். 1 2 സേവാസ് പദ്ധതിയുടെ ഭാഗമായി നമ്മുടെ DPS മട്ടത്തുകാടിലേക്ക് 10ാം ക്ലാസ് കുട്ടികൾക്ക് പ്രീ എക്സാമിനേഷൻ മോട്ടിവേഷൻ ക്ലാസ്സിന് സ്വാഗതം അറിയിച്ച
നിർമ്മല ടീച്ചർക്ക് ബിയാസിയുടെ പേരിൽ നന്ദി അറിയിക്കുന്നു. ഈ പദ്ധതിയിലേക്ക് അധ്യക്ഷ സ്ഥാനം വഹിച്ച അഗളി ബിയാസിയിലെ BPO ഭക്തഗീർ സാറിന് നന്ദി അറിയിക്കുന്നു. നമ്മുടെ ഈ പദ്ധതി ഉദ്ഘാടനം ചെയ്തത് നമ്മൾ DTS മട്ടത്തുകാരിലെ HM ആയ മധുരംഗ സാറിനാണ്. സാറിന് അഗളി ബിയാസിയുടെ പേരിൽ നന്ദി അറിയിക്കുന്നു. അറിയിച്ച നമ്മുടെ മാഷ് കന്ദസ്വാമി മാഷിന് നന്ദി അറിയിക്കുന്നു. ക്ലാസ് എടുക്കാൻ നമുക്ക് ഇന്ന് വന്നിരിക്കുന്നത് ശരവണ മാഷാണ്. സാറാണ്. മാഷ്ക്ക് അഗളി ബിയാസിയുടെ പേരിൽ നന്ദി അറിയിക്കുന്നു.